பெரியோர்களே, நண்பர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இன்று நம்ம மன்னரின் பையன் துணை முதலமைச்சரா இன்று எந்த மேடையிலும் போனா அந்த மேடையில எல்லாம் பேசுறது ஒரே ஒரு விஷயமே பேசுறதுக்கு இல்ல. ஒரு புகைப்படத்தை தூக்கி காமிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் தேர்தல் பிரச்சாரம். எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய தவறு. ஒரு புகைப்படத்தினால நீங்க ஓட்டு வாங்க முடியுமா? ஜெயிச்சிட முடியுமா? உங்கள் ஊழலை இல்லாதாக்குறதுக்கு இந்த புகைப்படம் பத்துமா? சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒழுங்கையா பேசுங்க, நீங்க செஞ்ச நன்மையை பேசுங்க. அது இல்லாமல் ஒரு புகைப்படத்தை மட்டும் பிடிச்சு கொண்டு நீங்க இந்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம் என்ற கனவு காணாதீங்க. இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டேன். ஏனென்றால் புரட்சி தலைவரின் கட்சி இது, புரட்சி தலைவி அம்மாவின் கட்சி இது, இன்று நம்ம எடப்பாடியார் ஐயாவின் கட்சி இது. இது ஏழையான ஏழ்மையான மக்களுக்கான கட்சி இது. நீங்க ஒரு புகைப்படத்தை தூக்கி பிடிச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டே போனா வாக்களியுங்கள். நான் பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எடுக்க பெண்கள்லாம் பார்த்து பின்னாடி பார்த்து முன்னாடி வாங்க, முன்னாடி அந்த பக்கம் போங்க. உங்கள் பொன்னான வாக்குகளை அப்படியே முன்னாடி நின்று ஆரத்தி எடுக்க. நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு ஆரத்தி எடுக்கின்ற நம்மளுடைய கழக மகளிரணி சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கு நன்றி நன்றி நன்றி. தலைவரின் ஆட்சி மீண்டும் மலரணும். எடப்பாடியார் கையில 2026 சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லாத கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நகர பகுதிகளில் நடப்பாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். கடைகளில் மாதத்திற்கு 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் வழங்கப்படும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு விலையில்லாமல் 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிக்கு விலையில்லா பிரிட்ஜ் வழங்கப்படும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் குல விளக்கு திட்டம் மூலம் 2000 ரூபாய் உதவித்தொகையாக மாதந்தோறும் வழங்கப்படும். உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நம் கழக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புரியனவே நடந்தவன். திருமகன் தலைமகன் வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். நாளை சரித்திரம் சொல்லும், இப்படி தோற்கும் எப்படி வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.